வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருப்பதால் வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி மற்றும் தவணைத் தொகை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குழு கூட்டம் ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தலைமையில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகளை எடுத்துரைத்த சஞ்சய் மல்ஹோத்ரா, வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டு 5.5 நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். The policy repo rate under the liquidity adjustment facility by 50 basis points to 5.5%. I repeat, the reduction recommended by the MPC is for 50 basis points to 5.5%. This is with immediate effect. சுமார் 5 ஆண்டுகளாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படாத நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பதவியேற்றது முதலில் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் அவர் பதவியேற்ற நிலையில் அதன் பிறகு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதல் நிதிக் கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி விகிதம் 0.25 விழுக்காடு குறைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதமும் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைத்து 6% நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்போது 0.5 விழுக்காடு குறைக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 6 மாதங்களில் ரெப்போ வட்டி விகிதம் 1% குறைந்துள்ளது. இதன் மூலம் வங்கிகளில் பொதுமக்கள் வாங்கியுள்ள வீடு, வாகனம் உள்ளிட்ட கடன்களுக்கான வட்டி மற்றும் தவணைத் தொகை குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று ரிசர்வ் வங்கியில் வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய கையிருப்பு அளவு 4%இலிருந்து 3% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கிகளிடம் கடன் வழங்குவதற்கு கூடுதலாக கையிருப்பு இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. அமித்ஷாவை அன்புமணி சந்திக்கும் திட்டம் எதுவும் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கூட்டணியில் தேமுதிக இணையுமா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்துள்ளார். அன்புமணி ராமதாஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கா மதுரையில் அமித்ஷா இருக்கும்? இல்ல, அது குறித்து இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை சார். குறிப்பா அந்த பாமக விவகாரத்துல ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சு பாஜக தான் சமரசம் பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா சார்? சமரசம் பண்ற முயற்சியில பாஜக இறங்கி இருக்கா கூட்டணிக்கு? அதாவது சமரசம் என்கிற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான இதுவும் இல்லை. குறிப்பா தேமுதிக இணைவாங்களா சார்? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பாமக கான்பிடண்டா சொல்றீங்கல்ல, எல்லாமே நல்லபடியா கான்பிடண்டா வரும். தவிக தலைவர் விஜயை கூட்டணிக்கு தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தவிக விஜயினுடைய நிலை என்ன? அது நீங்க தயவு செய்து அவர்கிட்ட தான் கேட்கணும். அதிமுக கூப்பிட்டு இருந்தாங்க, அப்புறம் நான் கூப்பிட்டுட்டே தான் இருக்கிறேன். அதாவது என்னன்னா, எங்களை பொறுத்த மட்டும் நாங்க ப்ரொஃபசர் இருக்காங்க, கதலி இருக்காங்க, எல்லாரும் நாங்க பேசுறது என்னன்னா, எங்களுக்கு திமுக இருக்க விட, அதுக்கு எல்லோரும் வந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளும், அவ்வளவுதான்.